வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா நடந்த ஆப்பிள் ஈவென்ட் லான்ச்ல பாத்தீங்கன்னா iPhone சீரிஸ் 15 லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் வாட்ச் 9 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பிள் ஈவெண்ட்டில் iPhone 15, iPhone 15 Plus, iPhone 15 Pro, iPhone 15 Pro Max, ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 9 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு புது மாடலில் லான்ச் பண்ணுறாங்கன்னா அது சாதாரண ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும். பட் ஆப்பிளில் வந்து ஒரு புது மாடலில் லான்ச் பண்ணுறாங்கன்னா உலகம் முழுவதும் அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமோ அந்த அளவுக்கு வந்து ஆப்பிளில் லான்ச் பண்ணுற ஒரு நியூ மாடலுக்கும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. புது புது ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து iPhone 15 சீரிஸ் வாங்குவோம், இல்லைனா வாட்ச் சீரிஸ் 9 வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் வந்து கியூவில் நின்று ரேஷன் கார்டில் எப்படி லைனில் நின்று வாங்கலாம் அது மாதிரி வந்து உலகம் முழுவதும் வந்து ஐஃபோன் வாங்குறவங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஐஃபோன் வந்து ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இப்போ புது மாடல்ஸில் என்னென்ன சேஞ்ச் இருக்குது, நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா வாங்கலாமா இல்லை வந்து எக்ஸிஸ்டிங் மாடலே வாங்கலாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிற இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் சீரிஸ் 9ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாம்சங்ல இருக்கு, அது இல்லாமல் ஃபயர்போல்ட் இருக்கு, நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் எவ்வளோ கம்பெனிஸ் இருந்தாலும் ஆப்பிள் வாட்ச்ல கொடுக்குற சில ஃபீச்சர்ஸ் வந்து வேற எந்த வாட்ச்லயுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. இப்போ ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 9ல புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் OS 10 OS வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சிப்செட் பொறுத்த வரைக்கும் S9 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வந்ததுலேயே ஆப்பிள் வாட்ச் சீரிஸில் இதுதான் வந்து லேட்டஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து IP66 ப்ரொடெக்ஷன் இருக்குது, 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. யூஸ்வலாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நிமிஷம் தண்ணியில் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து IP ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் கொடுப்பாங்க. நார்மலான வாட்சஸில் தான் வந்து 50 மீட்டர் 30 மீட்டர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் கொடுப்பாங்க. பட் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஜெஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பிஸியான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்மார்ட் வாட்ச் வந்து நீங்கள் தொட முடியாது. கால் வருது அப்படின்னா அட்டன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லைனா வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸில் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களால் வந்து தொட முடியாது. இல்லை கையில் ஏதாவது பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் தொட முடியாது. இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து உங்களோட இன்னொரு கையை எதிர்பார்த்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் எந்த கையில் வாட்ச் கட்டியிருக்கீங்களோ அந்த கையில் நீங்கள் வந்து ஒரு டபுள் டேப் பண்ணலாம். இந்த டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கால் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது அட்டன் ஆயிரும். நீங்கள் கால் பேசிட்டு இருக்கீங்க, காலை கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப ஒரு டபுள் டேப் பண்ணீங்க அப்படின்னா கால் வந்து கட் ஆயிரும். இந்த ஃபீச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கிற வாட்ச் 9 சீரீஸில் கண்டிப்பாக அல்டிமேட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வாட்ச் சீரீஸில் இந்த ஃபீச்சர் கிடையாது. அண்ட் இதை வந்து அவங்க எவ்வளோ யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ சென்சார்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் கையில் ஏற்படுற மாறுதல்கள், அதுக்கப்புறம் உங்கள் பிளட் ஃப்ளோவில் ஏற்படுற சின்ன சின்ன சேஞ்சஸை வந்து அந்த சென்சார் கேப்சர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காலை கட் பண்றதும் காலை வந்து அட்டன் பண்றதும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும் ஐபோன்ல இது மாதிரி கொடுக்குற சென்சார்ஸ்லாம் பக்காவா இருக்கும், கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபீச்சர் வந்து நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் பப்ளிக்ல யாராவது இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க லேட்டஸ்ட் ஆப்பிள் வாட்ச் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் டைட்டானியம் மெட்டலோட வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ரீசெண்ட் லான்ச்ல பாத்தீங்கன்னா டைட்டானியம் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மெட்டல் யூஸ் பண்ணி அவங்க வந்து வாட்சா இருக்கட்டும், இல்லைன்னா போன்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா டேபா இருக்கட்டும் அதை பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பர்டிகுலரா இருக்காங்க. லான்ச் ஈவென்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் நடக்குது அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல அவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து எப்படி ரீசைக்கிள் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பேசியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013க்குள்ள கார்பன் நியூட்ரல் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஒரு ஃபோன் செய்யும் போதும் அது வந்து ஒரு கார்பன் எமிஷன் வந்து கிரியேட் பண்ணுது. அது வந்து நம்ம பூமிக்கு வந்து எதிராக இருக்கு, பூமியோட சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு உண்டாகுது. ஸோ அவங்க உருவாக்குற ஃபோன் வந்து ரீசைக்கிள்டு மெட்டீரியல்லேருந்து பண்ணுறதுனாலையும் இப்போ அவங்க வந்து அந்த ஃபோனை உருவாக்குனதுக்கப்புறம் வாட்சை வந்து செஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகாமல் கப்பலில் வந்து எடுத்துகிட்டு போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போனால் இன்னும் கார்பன் யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், கப்பலில் எடுத்துகிட்டு போனால் 95% கார்பன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீசைக்கிள்டு ரப்பர்ஸ், ரீசைக்கிள்டு சிலிகான்ஸ், ரீசைக்கிள்டு மெட்டல், 100% ரீசைக்கிள்டு அலுமினியம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஐஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மேக்ஸ் சேஃப்க்கு வந்து காப்பர் இருக்கும், அந்த காப்பரே வந்து ரீசைக்கிள் காப்பர் தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதை வந்து லான்ச் ஈவெண்ட்டில் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப அழகாக ஒரு சின்ன குறும்படம், ஒரு படம்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க காமெடியாக. அதாவது மதர் நேச்சர், நம்மளுடைய இயற்கை தாயே வந்து உட்காந்து ஆப்பிள் கம்பெனி ஓனர்கிட்டையும் அவங்களுடைய டெக்னீஷியன்ஸ்கிட்டையும் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க,
என்னை காப்பாற்றுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து 2030 கார்பன் நியூட்ரலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ச் 9ல் இருக்கிற அலுமினியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ரீசைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டானியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிங்க் டைட்டானியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 4-5 கலர் மெட்டீரியல் இருக்குது. அண்ட் நீங்கள் வாட்சுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராப்ஸ், அந்த ஸ்ட்ராப்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ்லேருந்து தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த ரீசைக்கிள் பண்ணப்பட்ட அந்த துகள்களை வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ராப்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ரீசைக்கிள் ஸ்ட்ராப்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பெருமையாக வந்து உங்கள் நண்பர்கள் கிட்ட சொல்லலாம், இது வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நானும் இந்த உலகம் ரொம்ப மாசுபடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். மற்றபடி ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாட்ச் சீரிஸில் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ எல்லாமே இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு வந்து 2000 நிட்ஸ் டிஸ்பிளே பீக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சஃபேர் கிளாஸ் கிறிஸ்டல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வாட்ச் சீரிஸ் 9 வந்து அல்டிமேட் கிடையாதுங்க. வாட்ச் சீரிஸ் 9 அல்ட்ரா 2 இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு அல்ட்ரா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேட்டலைட் ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு காட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை, எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் வந்து சேட்டலைட்டை ரீச் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா 2லையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் அல்ட்ராவே வந்து இது வரைக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா அல்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஆல்டிடியூட் வைஸ் வந்து நீங்கள் 10,000 மீட்டர்ஸ் வரைக்கும் மேலே போகலாம். அதே நேரத்தில் டெப்த் வைஸ் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியிலையும் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து டேரெக்டாக ஐஃபோன் வந்து ரிஜிஸ்டர் ஆகிற அளவுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் ஆப்பில் வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அல்ட்ரா 2 பார்த்தீங்கன்னா அதோடைய அடுத்த லெவல் அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 hours வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ராவில் நீங்கள் வந்து லோ பவர் மோட் யூஸ் பண்ணீங்கன்னா 72 hours சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச் 9 சீரிஸ் பார்த்தீங்கன்னா 16 hours வந்து சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கிற வாட்ச் சீரிஸ் 9ம் வாட்ச் அல்ட்ரா 2ம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் சீரிஸ் 9 வந்து உங்களுக்கு 33,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். அதே நேரத்தில் அல்ட்ரா 2 பார்த்தீங்கன்னா 89,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஐஃபோனுக்கு வருவாங்க. ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 15, ஐஃபோன் 15 ப்ளஸ், அதாவது 15உடைய பெரிய வெர்ஷன். அதே நேரத்தில் ஐஃபோன் 15 ப்ரோ, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் சைஸில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 6.1 inch, 6.7 inch. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஐஃபோன் 15க்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொஞ்சம் ட்வீக் பண்ணி கேமரா ஒரு எக்ஸ்ட்ரா கேமரா, அதுக்கப்புறம் ப்ராசஸர் கொஞ்சம் ட்வீக் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரோ கொடுத்துருக்காங்க. ப்ரோ மேக்ஸ் வந்து அதோடைய பெரிய சைஸ். ஸோ நீங்கள் வந்து கேமரா நிறைய யூஸ் பண்ணுவீங்க, கேமராக இருக்கீங்க, நிறைய கேம்ஸ்லாம் விளாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரோ போயிடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 15 சீரிஸே போயிடலாம். 15 இல்லைனா 15 ப்ளஸ். உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் பிடிக்குன்னா பெருசு வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நார்மல் வாங்கிக்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எதுவும் லான்ச் பண்ணல. எஸ்சி வந்து மேபி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நடுவில் கூட லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மினி வெர்ஷனும் லான்ச் பண்ணல. மினி வந்து எனக்கு தெரிஞ்சு 12ஓட நிறுத்திட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மினி வந்து வராது. ஸோ நீங்கள் வந்து ஐஃபோன் 15 தான் இருக்குல்ல சின்ன சைஸ், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பெருசு வந்து ப்ளஸ் வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஐஃபோனில் சிப்செட் அண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iOS 17ஓட வருது. உங்களுக்கு வந்து 15ம் சரி 15 ப்ரோவும் சரி ரெண்டுமே வந்து 17ஓட கொடுத்துருக்காங்க. பட் சிப்செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்குது 14 சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A15 பயோனிக் சிப் தான் இருக்கும். இப்போ வந்து ஐஃபோன் 15ல வந்து A16 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 15 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா A17 ப்ரோ பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ சிப்செட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ சிப்செட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே நான் ப்ரோ வாங்குறேன், இப்போ A17 ப்ரோ சிப்செட்டுக்கும் A16 ப்ரோ சிப்செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A17 ப்ரோ சிப்செட் வந்து உங்களுக்கு 3nm சிப்செட், A16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4nm சிப்செட். உங்களுக்கு ப்ராசஸிங் ஸ்பீட்லேயே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேம்ஸ் எல்லாம் விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட அவதார் படம் பார்க்கும்போது என்ன கிளாரிட்டியோடு வந்துச்சோ அந்த அளவுக்கு கிளியராக கிராஃபிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டச் சாம்பிளிங் ரேட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிறதுலே த ஃபாஸ்டஸ்ட் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸை நீங்கள் சொல்லலாம். பேட்டரி வந்து ஜாஸ்தியாக நிற்கக்கூடிய ஃபோன் அப்படின்னா ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோனுடைய சைஸ் பெருசு, பேட்டரியும் பெருசு. அடுத்தது என்ன ஃபீச்சர் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 14யும் 15யும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 15 ஆகட்டும் 15 ப்ரோ ஆகட்டும் உங்களுக்கு ரெண்டுலேயுமே வந்து சேட்டலைட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இனி இந்தியா வந்து ஆட் பண்ணல. அது என்ன சேட்டலைட் ஃபீச்சர் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஃபோன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே போயிடுவீங்க, இல்லைனா சிக்னல் கிடைக்காத இடத்துக்கு போயிடுவீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிம்மும் ஒர்க் ஆகல, இன்டர்நெட்டும் ஒர்க் ஆகல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபோனை டேரெக்டாக சேட்டலைட்டுக்கு மெசேஜ் அனுப்பலாம்.
அந்த சேட்டலைட் வந்து உங்களுக்கு தேவைப்படுற எமர்ஜென்சி ரோட் அசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 15 கண்ட்ரியில் வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இந்தியாவுக்கும் வரும். ஏன்னா இப்போ தான் G20 நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்தியாவும் வந்து அதில் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெக்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேட்டலைட்டுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ கிடையாது. இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஃபோன் வாங்கி ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு ஃப்ரீயாக நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம கண்ட்ரியில் இல்லை, அதனால் இந்த ஸ்பெக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி என்னப்பா புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே தெரியும். ஐஃபோனில் இப்போ 14 சீரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மேக்ஸ் ப்ரோ சீரீஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரைமரி லென்ஸ் வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. மற்றது எல்லாமே வந்து 12 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. பட் 15ல் எந்த வேரியன்ட் போனாலும் சரி ப்ரைமரி லென்ஸ் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல். ஸோ உங்களுக்கு வந்து 15ல் 2 லென்ஸ் வரும். ஒன்று வந்து 48, இன்னொன்று வந்து 12 பார்த்தீங்கன்னா 2x டெலிஃபோட்டோ லென்ஸ் நீங்கள் வந்து ஜூம் பண்ணிலாம் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 3 லென்ஸ் வரும். ப்ரைமரி லென்ஸ் வந்து 48, பாக்கி 2 லென்ஸும் பார்த்தீங்கன்னா 12 அல்ட்ரா வைட் ஒன்று, டெலிஃபோட்டோ ஒன்று. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆக்ஷன் மோடு இருக்குது, சினிமேட்டிக் மோடு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ஐஃபோனில் பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து நைட் ஃபோட்டோஸ், நைட் வீடியோஸ்லாம் வந்து லோ லைட்டில் எடுக்கிறதுக்கு இன்னும் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ஐஃபோன் 14 ப்ரோ சீரீஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஐஃபோன் 15 ப்ரோ சீரீஸ்லையும் வந்து லிடார் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 லென்ஸும் சேர்த்து எடுக்கிற ஸ்பேஷியல் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் படம் பார்க்குறீங்கன்னா ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இப்போ ஒரு சவுண்ட் வந்து நம்ம படம் பார்த்துருக்கும் போது முன்னாடி கேட்கும்போது முன்னாடி மட்டும் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். இந்த சைடு யாராவது பேசுறாங்கன்னா இந்த சைட்லேருந்து சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். லெஃப்ட்ல பேசுறாங்கன்னா லெஃப்ட்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்பேஷியல் வீடியோவாக நீங்கள் எடுக்கலாம். இதே கான்செப்டை வந்து வீடியோவாகவும் நீங்கள் எடுக்கலாம். 2 கேமரா யூஸ் பண்ணி டெப்த் அனலைஸ் பண்ணி வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த விஆர்லலாம் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3D இமேஜாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஐஃபோனில் எடுக்கிற வீடியோவை விஆரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3D வீடியோ நீங்கள் எடுத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 2 லென்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸையும் சேர்த்து ஒரே வீடியோ வந்து எடுக்கிற டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஐஃபோன் 14 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. ப்ரோ சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஐஃபோன் 15 ப்ரோ பார்த்தீங்கன்னா டைட்டானியம் மெட்டலோட வருதுங்க. டைட்டானியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷஸான மெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஸ்ட்ரென்த் டு வெயிட் ரேஷியோ அதில் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால தான் இப்போ வந்து நம்ம பாடியில் ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, எலும்புக்கு பதிலாக மெட்டல் வைக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டைட்டானியம் கொடுப்பாங்க, செகண்ட் தான் வந்து அலுமினியம் கொடுப்பாங்க. ஏன்னா அலுமினியம் விட டைட்டானியம் வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, வெயிட் கம்மி. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோ சீரீஸில் பண்ணப்படுற ஃபோன் எல்லாமே வந்து டைட்டானியமில் செய்கிறதா சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபோனை கீழே போடுறீங்க, இல்லைனா ஃபோன் வந்து அடிபட்டுட்டே இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தீங்களோ, ஐஃபோன்னாலே யூஸ்வலாக நம்ம வந்து ஜாலியாக தான் இருப்போம், அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபோன் அடிபடாது, டேமேஜ் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஃபீலோட தான் இருப்போம். ஐஃபோன் 15 அண்ட் 15 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து செரமிக் ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் இன்ஃபியூஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ 2 ஃபோனுமே வந்து இதுக்கு முன்னாடி வந்த சீரீஸ் விட ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ப்ரோ சீரீஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் டைட்டானியம், பிளாக் டைட்டானியம், ரா டைட்டானியம் அண்ட் பிங்க் டைட்டானியம் கொடுத்துருக்காங்க. இந்த ரா டைட்டானியம் பார்த்தீங்கன்னா டைட்டானியமோட நேச்சுரல் கலராக கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குங்க. என்னன்னா ஐஃபோன் 15 சீரீஸில் உங்களுக்கு வந்து USB-C டைப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் உலகம் முழுவதும் வந்து C டைப்பு, மைக்ரோ USB அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட ஐஃபோன் வந்து அவங்களுடைய லைட்னிங் கேபிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த பின் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களும் C டைப்புக்கு வந்துட்டாங்க. இனிமேல் ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து C டைப்பே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த C டைப் கம்பேட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஏர்பாட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்பாட்ஸ்லையும் நீங்கள் வந்து C டைப் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வாங்குற 15 சீரீஸில் எந்த ஃபோன் வாங்கினீங்கனாலும் C டைப் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மாடல்ஸுமே வந்து C டைப்பில் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து ரொம்ப வருஷமா ஐஃபோன் 3, ஐஃபோன் 4 காலகட்டத்தில இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஸ்விட்ச் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க.
அதை வந்து நீங்கள் வந்து மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் மோடில் இருக்கும், கீழே தள்ளினீங்கன்னா வைப்ரேட் மோடில் இருக்கும். இது வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபோனை ஆன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபோனை பார்க்காம இப்படி வச்சுட்டே வந்து சைலண்டில் போட்டுடலாம், இப்படி வச்சுட்டே வந்து சவுண்டில் போட்டுடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அதை எடுத்துட்டாங்க. அவங்க எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ஷன் பட்டன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் அதை ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் மாறிடும், வைப்ரேஷனுக்கு போயிடும். திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்டுக்கு வந்துடும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆப்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை வந்து எப்படி வந்தால் சவுண்டு, எப்படி வந்தால் வைப்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கிற மாதிரியே வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபோனை பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே கூட சைலண்டில் போடலாம், லவுடில் போடலாம். ஸோ இருக்கிற ஃபீச்சர் எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பட்டன் மட்டும் மாற்றிருக்காங்க. ஏன் மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபைல் மட்டும்தான் ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ வந்து அவங்க அதை பட்டனாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபைலும் ஸ்விட்ச் பண்ணலாம். ஒரு தடவை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து கேமரா வர மாதிரி வச்சுக்கலாம், 2 தடவை கிளிக் பண்ணால் டார்ச் லைட் எரியிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். வெறும் ப்ரொஃபைல் ஸ்விட்சாக மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விட்சாக மாற்றிருக்காங்க. இதுவும் வந்து கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம், ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த iPhone 15 சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பட்டன் சொல்லலாம். இன்னும் நிறைய ஹைலைட்ஸ் இருக்குது நம்ம iPhone 15 சீரீஸில். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி iPhone 15லையும் யூஸ் பண்ணியிருக்கிற அலுமினியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% ரீசைக்கிள்ட் அலுமினியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் iPhone 15 Pro சீரீஸில் யூஸ் பண்ணப்படுற டைட்டானியம் பார்த்தீங்கன்னா கிரேட் 5 டைட்டானியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து சந்திராயன் வந்து நிலாவில் லான்ச் பண்ணாங்க. அது வந்து நிலாவில் அப்படியே உலாவிட்டு இருக்கு, ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். அது மாதிரி மார்ஸில் இருக்கிற மார்ஸ் ரோவரில் என்ன டைட்டானியம் யூஸ் பண்ணாங்களோ அதே குவாலிட்டி டைட்டானியம் தான் நம்ம iPhone 15 Pro சீரீஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து iPhone 15 Pro சீரீஸ் வாங்குறீங்க, ப்ரோ இல்லைனா ப்ரோ மேக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா மார்ஸில் யூஸ் பண்ணுற அதே மெட்டர் தான் என் ஃபோன்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 2000 nits பீக் கொடுத்துருக்காங்க. அது வந்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல பிரைட்னஸ் ஜாஸ்தியாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப அடிஷ்னலான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சோ எல்லாமே இருக்குது. XDR ரெட்டினா டிஸ்பிளே இருக்குது. உங்களுக்கு வந்து செரமிக் ஷீல்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டோம், அது இருக்குது. உங்களுக்கு வந்து பேட்டரி கேப்பபிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து என்னதான் ப்ராசர் ஸ்பீடான ப்ராசராக இருந்தாலும் உங்களுக்கு iPhone 14 சீரீஸில் வந்து எவ்வளோ பேட்டரி நிற்குமோ அதோட ஜாஸ்தியாகவே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கால் பேசும்போது நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது வாய்ஸ் ஐசோலேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ கசன்னு நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சத்தமாக இருக்குன்னா இது வந்து உங்களோட வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு, அதில் இருக்கிற வந்து உங்கள் வாய்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும்தான் நீங்கள் கால் பேசிட்டு இருக்கிறவருக்கு அனுப்பும். அங்கே பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் வந்து அதை வந்து கட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேறு ஃபோனில் இல்லாத அளவுக்கு இதில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஸோ iPhone 15 சீரீஸில் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் 14 வாங்கணுமா 15 வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 15 சீரீஸ் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 14 15 கேட்டால் 15 தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஐஃபோன் வாங்கும்போது ப்ரீவியஸ் வெர்ஷன் ஆஃப் ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது நல்ல ரேட்டுக்கு போகும். ரீசேல் வேல்யூ நல்லா இருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் காஸ்ட் கம்மியாயிரும். அதே நேரத்தில் நம்ம கிங் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது, கிரெடிட் கார்ட்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச iPhone 15 சீரீஸ் மொபைலை நம்ம கிங் மொபைல்ஸ்லேயே வாங்கலாம். ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iPhone 15 வந்து 79,900 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் iPhone 15 Plus பார்த்தீங்கன்னா 89,900 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து 128GB வேரியன்ட். இதுவே வந்து நீங்கள் 256GB வேரியன்ட் இல்லைனா 512GB போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறும். iPhone 15 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,34,900 ஸ்டார்ட் ஆகுது. iPhone 15 Pro Max பார்த்தீங்கன்னா 1,59,900 ஸ்டார்ட் ஆகுது. வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லான்ச் பண்ணியிருக்கிற iPhone 15 சீரீஸில் உங்களுக்கு பிடிச்ச வேரியன்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.